கட்சியினுடைய தலைவர் தவிர்த்து பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவர்கள் வந்து தலைமறைவா இருந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய திரும்ப சொல்றேன். இதுல பெரும்பாலான பத்திரிகையாளர் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. யாரும் தலைவர் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை, எங்கேயும் போய் எந்த நிர்வாகம் போகல. நீங்க அதனாலதான் ஒரு எங்களுடைய ராஜ்மோகன் அவர்களையும் வந்து நீங்க எல்லாம் இது நிறைய பேர் கேட்டீங்க. இல்ல எங்கேயுமே யாரும் தலைமறைவாக இல்லை, நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை. அது மட்டும்தான். என்னன்னா நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒன்னே அந்த 41 பேரை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா நிர்வாகிகளுடைய ஒரு இதா இருந்துச்சு. அதை நோக்கி தான் நாங்களுடைய திட்டமிடலா இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. அது நீங்க அந்த ஒரு வாரத்துல பார்த்திருப்பீங்க. இவங்க எல்லா முயற்சிகளையும் செய்து எங்களை முடக்க வேண்டும், கட்சியை முடக்க வேண்டும் எல்லாம் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து 2 வாரத்துல எல்லாமே உச்சநீதிமன்றம் மூலமாக தவிர்ப்படியா இருக்குது. எதையுமே நீங்க வந்து எந்த விஷயமும் எங்களை ஒரு நொடி கூட எங்களை எதுக்கும் நாங்கள் பயப்படவும் இல்லை, இல்லை எதுவும் எங்களை தடுக்கவும் முடியாது. மீண்டும் பல கட்ட வீரியத்தோடு எங்களுடைய கட்சியும் எங்களுடைய தலைவரும் எல்லாமே செயல்பாடுகளும் இருக்கும். இதுல